வணக்கம். குரல் இசை காவியம் திருக்குறள் 1330 7வது படைப்பு இன்றைக்கு நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. விஐபிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான மியூசிக் ரசிகர்கள், அதாவது இசை ரசிகர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தா இன்னைக்கு இந்த 7வது படைப்பு எப்படி இருக்குன்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போட வந்துட்டு இருக்காங்க. இந்த வேலையில திலா லக்ஷ்மன் அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். மற்ற நிறைய நிகழ்ச்சி அவங்க பண்ணியிருந்தாலும் இது வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நீங்க பண்றாங்க. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை நீங்க கண்டு கழிஞ்சு சந்தோஷப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், நான் திலா லக்ஷ்மன். இன்றைக்கு திருக்குறள் 1330 7வது வால்யூம் மலேசியால ரொம்ப பிரமாண்டமா லான்ச்சிங் நடக்குது. நம்ம கூட நிறைய பிரமுகர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. முக்கியமா என் பக்கத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் ராம் அவர்கள் 3 டாட் மூவிஸ் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. இந்த பக்கம் திரு நமச்சிவாயம். அப்புறம் அந்த சைட் பாத்தீங்கன்னாக்க நம்முடைய கவிஞர் இறைமதி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. அண்ட் தென் ஆல்சோ அவர் வெல்விஷர் நம்ம கெஸ்ட் மிஸ்டர் விஜய். ஸோ இன்னைக்கு இங்க இந்த லான்ச்சிங் நடைபெற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்ஷன் சார், லீடியன் மற்றும் அமிர்த ரோஷினி வந்துருவாங்க. எங்களுக்காக ஆதரவு கொடுத்த எல்லா மீடியா மெம்பர்ஸ், எல்லா சப்போர்ட்டர்ஸ், கெஸ்ட், எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் இந்த வேலையில ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். ஸோ லீடியன் நிறைய வாட்டி நம்ம டிவியில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த காம்படிஷனில் பேர் மாதிரி காம்படிஷன் பேர் அதில் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் ரொம்ப புகழ் பெற்று அப்புறம் இப்போ உலகம் புகழ் பெற்றிருக்காரு. ஸோ இப்போ இவர் நேரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இஸ் எ வெரி டேலண்டட் பர்சன். இன்னைக்கு அவரோட டேலண்ட் நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு நேராக பார்க்க போகிறோம். அந்த பியானோவில் அவர் வாசிக்க போகிறது. ஸோ யா, ஸோ எக்ஸைட்டட். ஆஃப்டர் ஈவென்ட் மறுபடியும் பார்ப்போம். ஆஃப்டர் ஈவென்ட் மறுபடியும் பார்ப்போம். பார்த்தா இவங்க அவங்களோட பெரிய ஒரு விசிறி பாத்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த பிஸியான ஒரு நேரத்துல அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுல இன்னைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சி வந்திருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சி பத்தி என்ன சொல்றாரு பார்ப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். போன ஆண்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வகையில இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வந்திருக்கீங்க. சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி பத்தி. நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் மாற்றம் இல்ல, காரங்கள் நம்ம பேசுறது எல்லாமே செய்ய வேண்டும். ஸோ அதனால இந்த முறை மேடம் அவங்க திலா சொல்லும் பொழுது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, இது திருக்குறள் சம்மந்தப்பட்டது. திருக்குறள் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் அதிலெல்லாம் அடங்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கு இதை வந்தது எனக்கு சந்தோஷம். இந்த தேசத்துல நம்ம லான்ச் பண்ணதுல அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய தாய்நாடு இந்தியா, ஆனால் அதுல இருந்து இங்க நம்ம அதை லான்ச் பண்ணுகிறோம், அதை வெளியிடுகிறோம். சம்திங் விச் இஸ் குட் ஃபார் அவர் நேஷன். அண்ட் இது எடுத்து வெறும் இப்படி மாற்றம் அல்ல, அது சும்மா கேட்டது போறது அல்ல, அதை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் இந்த திருக்குறளை. நம்ம கூட கன்னியாஸ்ரீ இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளை பத்தி நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் என்ன தெரிஞ்சிருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பாத்தீங்கன்னா திருக்குறள் பத்தி தெரியும் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1330 குறளை இன்றைக்கு 7வது எபிசோடா இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இந்த நிகழ்ச்சி நீங்க கண்டுகளிக்க வந்திருக்கீங்க. என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பிளெஸ்டா இருக்கணும் இங்க நிக்கிறதுக்கு. Because it's not easy to be a part of this very big project. And 1330 திருக்குறளை நான் ஒரு சிங்கரா பாடியிருக்கேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். உங்க கேள்வி நான் மறந்துட்டேன். சொல்லுங்க மேடம். ஆனா 1300 திருக்குறளை பாடலா படிச்சிருக்கீங்க? ஆமா, பாடலா படிச்சிருக்கீங்க. இப்ப அதை பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா, என்னோட வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். ஒரு திருக்குறளை ஒரு பாட்டா படிச்சிருக்கேன். 1330 ஒரு திருக்குறளை மட்டும் ஒரு பாட்டா படிச்சிருக்கீங்க? 18 ஆர்டிஸ்ட் மலேசியால பாடியிருக்காங்க. சோ 18 பேரோட வீடியோஸ் டெலிகாஸ்ட் ஆகும். இது அடுத்து வேற என்ன உங்களோட அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு பிளான்ல இருக்கு? ஃபியூச்சர் பிளான் என்ன இந்த பாடல் துறையில? எனக்கு எப்படின்னா, ஐ ஃபீல் லைக் இது என்னோட பெரிய பிக் பிளாட்ஃபார்ம். ஸோ இது பொறுத்து ஐ திங்க் எனக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். சினிமா பாட்டு படிச்சிருக்கீங்களா? ஆமா, நான் ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். நான் ஆல்பம் வெளியாயிருக்கேன். சொல்லுங்க, ஆல்பம் பேர் சொல்லுங்க. சென்யோரிட்டா, கம்போசர் தீபன் பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர். தீபன் நல்ல ஃப்ரெண்ட், நம்மளுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எங்க போய் யூடியூப்ல இருக்குங்களா? யூடியூப்ல சொல்லுங்க. யூடியூப்ல இருக்கு, சென்யோரிட்டா அப்படின்னு ஒரு பாடல். தீபனோட யூடியூப்ல இருக்கா? ஆமா, தீபன் ஸ்பாட்டிஃபைலயும் இருக்கு. ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவ்வளவுதான். எல்லாரும் சந்தோஷமா கண்டு கழிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போங்க என்றது சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நம்ம கூட இப்ப ஒன் ஆஃப் த சிங்கர் இந்த நிகழ்ச்சியில
படிச்சிருக்கிறாங்க. ரோஷன் தேவா அவர் வந்து என்ன சொல்றாரு பார்ப்போம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப சிறப்பா இருக்கேன். இந்த பாடல் படிக்கிறதுக்கு என்னென்ன நீங்க வந்து தயார் பண்ணீங்க? தயார் பண்ணது பேசிக்கலி லிரிக்ஸ். நான் ஃப்ரம் லே ஸ்கூல். ஸோ தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ சரியா படிக்காத டைம்ல ரொம்ப பயிற்சி எடுத்துக்கிட்டேன், தமிழுக்கு கற்றுக்கிட்டேன் டியூரிங் திஸ் ப்ரிப்பரேஷன் டைம். அப்புறம் ஃபியூ டீச்சர்ஸ், அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட் இன் தமிழ், அவங்ககிட்டலாம் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வேலையில் அவங்கள்ட்ட நன்றி சொல்லிக்கிறேன், வாய்ப்பு எடுத்துக்கிறேன். 1330 திருக்குறள்ல எத்தனை பாடல் படிச்சிருக்கீங்க? ஒரு குறள் படித்தேன். ஒரு குறள் படிச்சிருக்கீங்களா? எவ்வளவு நேரம் அந்த பாடல்? 3 minutes. ஒரு பாட்டு 3 மினிட் வருது, ஓகேங்களா? இப்போ வந்து உங்க சகா கலைஞர்கள் வந்து இதில் படிச்சிட்டாங்களா? ஸோ அவங்களுக்கா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் லைக் 18 of them also from மலேசியன் செலக்டட் ஆயிருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்னு. ஸோ அதுவும் கண்டிப்பாக ஒரு அவங்கள எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன், அதுவும் ஆவலாக இருக்கேன். இப்போ யாரும் இதுக்கு முன்னே பார்த்ததில்லை. ஸோ அவங்களையும் மீட் பண்ணி ஸோ ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் தேம் ஆல்சோ. ஸோ பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஸோ நிறைய தமிழ் சினிமா பாட்டுலாம் படிப்பீங்களா? படிப்பேன். ஸோ சுமார் எத்தனை பாட்டு படிப்பீங்க சினிமா பாட்டு? படிப்பேன். லைக் இப்போ நான் தனிஷன் பேண்டில் தனிஷன். ஜேபியில் வந்து ஜாயின் பண்ணி லைக் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் செய்கிறோம். ஸோ யா ஃப்ரீக்வெண்டாக ஷோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அடுத்து வந்து நம்ம புனி கிறிஸ்டின்ஸ் ஜேபிக்கு வராதுல, ஸோ அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஒன் ஆஃப் த சிங்கரா. சூப்பர் சூப்பர் பாஸ். ரோஷன் தேவா, தேவா சாருக்கு வாழ்த்துக்கள். நல்லா வாங்க, சந்தோஷம். தேங்க்யூ பாஸ். இப்போ நம்ம கூட மிஸ் அனிதா இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து ரொம்ப கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் இன்றைக்கு நேரடியாக அந்த பார்க்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க பார்ப்போம். வணக்கம் சார். சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இந்த சொன்னீங்க இந்த திருக்குறள் பாடல் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு நேரடியாக பார்க்க வந்திருக்கீங்க. என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? இதுல வந்து பெரிய எதிர்பார்ப்புன்னு சொன்னாக்கா, இது வந்து எப்படி வந்து இது ஒரு இசையா வந்துட்டு கொண்டுட்டு போகணும்னு யோசிச்சாங்க. அதே சமயத்துல வந்துட்டு நம்மளோட பாரம்பரியம் தானே திருக்குறள். ஸோ அதுல நிறைய கலாச்சாரம், அதுல சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் சின்ன வயசுல இருந்தே. ஸோ அதை வந்து ஒரு பாடலா ஆக்கி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அது இன்னும் நெருக்கமா கொண்டுட்டு போறது வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குழுவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவா எல்லாத்துக்கும்? குழுவுக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஆல் த பெஸ்ட். அண்ட் மீண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு தொடர்ந்து வாங்க. ஸோ இது கண்டிப்பா வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான் சொல்லணும். ஆமா சார். இப்போ சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா பாடலாக கொண்டு வந்திருக்காங்க, மியூசிக்கு வித்தியாசமான லேட்டஸ்டான இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் உங்களை சேர்ந்து பார்க்கறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சந்திப்போம் மீண்டும். நன்றி. கவிஞர் இறை மதியாளர்கள் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக. அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? இங்க இருக்கீங்களா? சிங்கப்பூர்ல இருந்து தான். சிங்கப்பூர்ல இருந்து இப்பதான் நேரா வந்த விமான நிலையத்திலிருந்து நானும் திரு ராம் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு ஆதரவு தெரிவிக்கிற 3 Dot மூவிஸ் அவங்க டாக்டர் ஜி.வி. ராம் அவங்களும் நானும் சிங்கப்பூர்ல இதுக்காக வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருக்குறளோட நிகழ்ச்சி வந்து 7வது வால்யூம் ரிலீஸ் பண்றாங்க, ஆடியோ லான்ச்சிங் நடக்குது. ஸோ அது வந்து நிறைய நிகழ்ச்சி நடக்க போதுன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயம் எனக்கு எதிர்பார்க்க? ஒரு கவிஞர்ன்றப்ப திருக்குறள் வேறையா, என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? நிறைய எதிர்பார்ப்போட அவங்கள பத்தி தெரியும். ஏன்னா லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்ஷினி, அவங்களோட தந்தையார் சதீஷ் வர்ஷினி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 6-7 ஆண்டுகளாகவே தொடர்பு இருக்கு. லிடியன் நாதஸ்வரம் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 2019 உலகளாவிய ஒரு இசை போட்டியில 13 வயசுல $1 million வின் பண்ண ஒரு இளைஞர். பிஸ்கட்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். இளம் ஞானி, இசை ஞானியாக வளர்ந்தவர். ஏன்னா குடும்பத்திலே இசை இருக்கு. தந்தை சதீஷ் வர்ஷன் அவர்கள் ஒரு இசையமைப்பாளர். நான் எழுதின கலாம் கீதம் ஒரு பாட்டுக்கு இசையமைத்தவர் ஒரு சதீஷ் வர்ஷன் சார். அந்த தொடர்பு இருந்துச்சு. அப்பொழுதும் அந்த 2019 த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்ங்கிற ஒரு ஈவெண்ட், சிபிசின்னு ஒரு டெலிவிஷன் நினைக்கிறேன், அந்த ஈவெண்ட் ஒரு போட்டி. தொடர்ந்து அந்த போட்டியில பல அந்த பியானோ வந்து ரொம்ப 2 பியானோலாம் வச்சு சேர்ந்து வாசிச்சு அந்த போட்டியில $1 million வின் பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில இசை சாதனைகளை நிறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதற்கு அவருடைய தந்தையார் சதீஷ் வர்ஷன் அவர்கள் மிக உறுதுணையா இருக்கிறாங்க. இந்த கடந்த 10 ஆண்டுகளாகவே ஒரு ஆராய்ச்சி மாதிரி தொடர்ந்து திருக்குறளை படித்து, திருக்குறளை இதுவரைக்கும் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மூவா, நாமக்கல் கவிஞர், முத்தமிழ் கலைஞர் சாலமன் பாப்பையா கொண்டு என்னுடைய தந்தையாரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அது கலைஞரே வெளியிட்டிருக்காங்க. அது வந்து நான் 13 வயசுல இருக்கும் பொழுது அவர் ஒரு கவிதை விளக்கமாக எழுதி முத்தமிழர் கலைஞர் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில எனக்கு திருக்குறள் ரொம்ப ஆர்வம். நானுமே 1330 திருக்குறள் படிச்சிருக்கேன். படிச்சது மட்டும் இல்லாம
திருக்குறள் மாணவர்கள் முற்றுதல் பண்ணுறதுக்காக பல நிகழ்ச்சிகள் தந்தையார் நினைவாக செஞ்சுட்டு இருக்கேன். அந்த வகையில் திருக்குறள் எனக்குங்கிறத விட மொத்த தமிழ் உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக தெளிகிற மிக ஒரு பெரிய பொக்கிஷம் தமிழர்களுக்கு. வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, உலகத்திற்கு தமிழ் தந்த மிகப்பெரிய கொடை வள்ளுவம், அதனால் இந்த தமிழ்நாடு புகழ் பெறுகிறது அப்படிங்கிற அளவுக்கு வள்ளுவத்தில் அவ்வளவு சத்தான கருத்துக்கள் உள்ளன. உலகத்தில் பல படிப்புகள் இருக்கு, ஒரு துறை சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவமா இருக்கட்டும், பொறியியலா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், துறை சார்ந்த கல்வி இருக்கு. ஆனா வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு கைடு புக் இருக்கா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு வாகனத்தை சாலையில விபத்தின்றி ஓட்டி செல்லணும் என்றால் நீங்க ஒரு ஆமா நீங்க கைடு இருக்கு, அதை எழுதி நீங்க சான்றிதழ் பெற்றாதான் ஓட்ட முடியும். டிரைவிங் லைசன்ஸ் உரிமம் பெற வேண்டும், அந்த உரிமை பெற்றாதான் ஓட முடியும். ஆனா இந்த வாழ்க்கைக்கு நமக்கு உரிமையே கிடையாது. அடுத்து சொல்லலாம், திருக்குறள் 1330 படித்தவர்கள் எந்த தடுமாற்றமும் இன்றி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும் அப்படிங்கிறதா திருக்குறளுக்கான ஒரு சிறு விளக்கம். இந்த தம்பிகள் லிடியன் நாதஸ்வரம் அவர்களும் அவருடைய சகோதரி அமிர்தவர்ஷினியும் அவருடைய தந்தையாருடைய உதவி சதீஸ்வரன் அவர் உதவியில இந்த 1330 குறளையும் பல வகையில வந்தாலும் கூட ஒரு மெட்டமைத்து ஒரு 1000 உலகளாவிய பாடகர்களை வைத்து பாட வைத்து திருக்குறள் மிக மிக எளிய வடிவில் அதற்கான விளக்கத்தை இசை வடிவில் கொடுத்து 10 இடங்கள்ல உலகமெல்லாம் அது வெளியிடணுங்கிற ஒரு மிகப்பெரிய குறிக்கோள்ல வெளியிட்டு சென்ற செப்டம்பர் 6 வள்ளுவர் கோட்டத்தில் முதல் வெளியீடு நடந்துச்சு. அதற்கப்புறம் யாழ்ப்பாணம், அதுக்கப்புறம் பிரான்ஸ், இப்ப 7வது வெளியீடாக மலேசியாவில் நடக்குது. மிகச்சிறந்த இந்த வெளியீடை நேரில் காண்பதற்காக சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறோம். இத மலேசியாவுக்கு வந்திருக்கிறோம். இதை ஏற்பாடு செய்திருக்கிற டிலாக்ஸ் திலக் அவர்களுக்கும் அவர்களுக்கு ஆதரவு வந்திருக்கிற 3 மூவியும் மற்ற இணைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அந்த சின்ன குழந்தைகள் ஏற்படுத்துகிற இந்த முயற்சி என்ன செய்யும் அப்படின்னா, இதுவரைக்கும் திருக்குறளை ஒரு வயதானவர்கள் தான் படிக்கணும் அப்படிங்கிற இருந்ததை மாத்தி இந்த சின்ன ஒரு தூதுவர்கள் மாதிரி, திருக்குறள் தூதுவர்கள் மாதிரி, இசை தூதுவர்கள் மாதிரி இந்த 2 பிள்ளைகளும் அவர்கள் அவங்க வீட்லயே போய் சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. ஒரு 40-50 இசைக்கருவிகள் அவங்க வீட்லயே இருக்கு. நம்ம பேசினா உடனே எங்களுக்கு ஒரு 10 திருக்குறளை போட்டு பாட காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு 1000 பாடகர்களை வைத்து ஒவ்வொரு திருக்குறளையும் செதுக்கி வடிவமைத்து இசையமைத்து அது ஆடியோ லான்ச்சிங் இப்போ மலேசியால பெட்டாலிங் ஜெயால நடக்க இருக்கிறது மிகப்பெரியது. இது என்னன்னா இளைஞர்களுக்கு போய் சேரும். இவர்கள் இளைஞரா இருக்காங்க, திருக்குறளுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க. எல்லா இளைஞருக்கும் உத்வேகமாக அமைந்தது திருக்குறளை இளம் வயதிலேயே படிக்க வேண்டும். ஏன்னா வயதான பின்பு வழிகாட்டியை படித்து என்ன வாழ்க்கைக்கு என்ன பயன்? சின்ன வயசுல படிக்கிறது மிகப்பெரிய தமிழ் நம்ம இனத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியையும் இந்த உலக போட்டியில் வெல்ல வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் வல்லமையும் தரக்கூடிய அருமையான நிகழ்வு. மீண்டும் லிடியன் நாதஸ்வரம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரி அமிர்தவர்ஷினி அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்க திலக் அம்மையார் ஆதரவளிக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை என் சார்பாகவும் சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகள் சார்பாகவும் அவர் கவிமா அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் எங்க அமைப்பு எலிமெண்ட் சிங்கப்பூர் அமைப்பினுடைய தலைவர் அந்த அமைப்பு சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கவிஞர், அதனால அழகா பேசிட்டாங்க. சூப்பர், அருமையா பேசியிருந்தாரு. நிறைய விஷயம் அவர் சொன்னதை கேட்டு நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் நீங்கள் சொன்னதை பார்க்கல ஒரு நிறைவாகவே சொல்லிட்டீங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு இதுவே உங்களுக்கு சமர்ப்பணம். உங்களுக்கு நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் சொல்றதோட சிறுமின்னு சொல்றதோட பாடலை தெரிஞ்சு திருக்குறளை தெரிஞ்சு இன்றைக்கு இந்த நிகழ்வில் ஒரு பாடல் படிச்சிருக்கிறாங்க திவிஷா அவர்களாம் சந்திக்க போறோம். இவர்களோட பெற்றோர்கள் எங்க இருக்காங்க, அதுக்கு முன்னுக்கு அவங்கள்ட்ட பார்ப்போம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் ஒரு பாடல் படிச்சிருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்குது? சோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? திருக்குறள் எத்தனை பாடல், எத்தனை திருக்குறள்? ஆமா, ஒரு திருக்குறள் எவ்வளவு நேரம் எடுக்கும்? 2 நிமிஷம் ஒரு திருக்குறள். அப்ப 6 நிமிஷம் வந்து உங்களோட படைப்பு இன்னைக்கு இருக்கு இல்லையா? சரி, சூப்பர் சார். பெற்றோர்கள் நீங்க இந்த பிள்ளை வந்து பாத்தீங்க, உங்க மகள் வந்து இப்ப திருக்குறள் வந்து 3 பாடல் பண்ணியிருக்காங்க. 1330 திருக்குறள்ல 3 எடுத்து இவங்க படிச்சிருக்காங்க. உங்களோட சப்போர்ட் பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்களோட இந்த பாடல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அவங்களோட முயற்சி? வணக்கம் அனைவருக்கும். நான் டாக்டர் விக்னேஸ்வரன் பேசுறேன். இங்க டாக்டர் ஷாமலா. திவிஷா வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு இந்த திருக்குறள் சொன்னது வந்து அவங்க வந்து இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்களுக்கே வந்து திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. ஸோ ஒருத்தங்க நம்மளுக்கு முக்கியமான வந்து கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு நம்மளை இன்னைக்கு திவிஷாவை வந்து ஒரு திருக்குறள் சொல்றதுக்காக வச்சிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்திருந்தோம்.
திவிஷா வந்து ஏற்கனவே வந்து நிறைய சாதனை படிச்சிருக்காங்க. ரொம்ப பேருக்கு தெரியும், என்கேவில நிறைய சாதனை படிச்சிருக்காங்க. அவங்க 3 வயசுலேயே மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் எடுத்தாங்க. ஸோ அதேமாரி நிறைய விஷயம் வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட இது கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 அவார்டுக்கு மேலே வச்சுருக்காங்க. மலேசியாவில், இன்டர்நேஷ்னலில், வேர்ல்ட்லேயும் வச்சுருக்காங்க ரெக்கார்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. அதேமாதிரி இன்னைக்கு நாங்கள் வித்தியாசமாக இன்னைக்கு திவிஷா வந்து ஒரு தமிழ் ஒரு கலாச்சாரத்தை, நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு திருக்குறளுக்காக அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்க திருக்குறள் சொல்கிறதுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அழைச்சி வந்திருக்கோம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு இந்த விஷயத்துல யார் சம்மந்தப்பட்டு நம்மளை அழைச்சாங்களோ எல்லாத்துக்கும் நன்றி. அவங்க குரூவுக்கு மிஸ்டர் பிரபாகரன் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சினிமா பாடல்னா நம்ம தெரிஞ்சிடும், நம்ம எங்க கேட்டிருக்கோம். இப்போ திருக்குறள்ன்றப்ப நம்ம திருக்குறள் படிச்சு தான் பார்த்துருவோம். பாடலா பண்றப்ப உங்களுக்கு நீங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க? என்ன மாதிரி சப்போர்ட்? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், எனக்கு தமிழ் ஸ்கூலில் படிக்கல நான். ஸோ அதனால ரொம்ப வருத்தப்பட்டேன், திருக்குறள் நம்ம படிக்க முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருக்குறள்ன்றது வந்துட்டு திருக்குறள் மட்டும் கிடையாது, அது வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிற நிறைய விஷயங்கள் அதை நம்ம படித்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனாலவே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த திருக்குறள் வந்துட்டு என் மகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழையும் படித்து திருக்குறளையும் இன்னைக்கு என் மகளுக்கு நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த திருவள்ளுவர் தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சிறிய வயதிலே வந்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம்னா நிறைய விஷயத்த அவங்க கற்றுக்குவாங்க. அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, வாழ்க்கையின் பாடமே அதில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் திவிஷாக்காக இதை ஆரம்பித்தேன். இன்னைக்கு இவ்வளோ இந்த ஒரு மதிப்புக்குரிய ஒரு இடத்த வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கடவுளுக்கும் நன்றி, இந்த அழைப்பு கொடுத்த மேடம் திலாக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட்ன்றது என்னோட ஃபுல் சப்போர்ட்டிவ், என்னோட ஃபுல் எல்லாமே என்னோட பேஷனே திவிஷா தான். இன்னைக்கு வந்து ஒரு பிள்ளை தானா? ஒரே பொண்ணு, கடவுள் கொடுத்தாரு. ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும். இன்னும் மேலும் மேலும் அவங்க சிறப்பா வர வேண்டிய பிரார்த்திப்போம். தேங்க்யூ ரத்தின். ஜனனி, காயத்ரி, தாரணி 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1330 குறள்ல இன்றைக்கு 18 பேர்ல 3 பேர் வந்து இந்த பாடலை படிச்சிருக்காங்க. அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி. ஜனனி, இந்த திருக்குறள்ல எத்தனை பாடல் படிச்சிருக்கீங்க? ஓகே, சொல்லுங்க காயத்ரி. இப்ப திருக்குறள் வந்து எத்தனை பாடல் படிச்சிருக்கீங்க? நான் ஒரு குறள் பாடியிருக்கேன் இந்த பதிவுல. எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? அது ஒரு குறள் வந்து within 1 minute தான், ஒரு 40 seconds அந்த மாதிரி தான். ஆமா. இன்னைக்கு படிக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன நிலவரம்னு உள்ள தெரியல எங்களுக்கு. திடீர்னு கூப்பிட்டா பாடுறதுக்கு தயாரா இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு அதோட சரி. பாத்தீங்கன்னா இப்ப உங்களை முன்னிட்டு இன்னும் உங்களோட நீங்க 3 பேர் இருக்கப்ப இன்னும் ஒரு 15 பேர். ஆமா, நாங்க மொத்தம் 18 பேர் மலேசியால இருந்து பாடி இருக்கோம். சோ நாங்க 3 பேர் இருக்கோம், இன்னும் இருக்காங்க. இது நீங்க வேற எதுவும் பாடல் எதுவும் இருக்கா? சினிமா பாடல் எதுவும் படிப்பீங்களா இல்ல ஒன்லி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல, நான் வந்து பேசிக்கலி சங்கீதம் டீச்சர். சோ எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு லிடியன் கிட்ட இருந்து வரும்போது இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? திருக்குறள் நம்ம பாடுறது பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இந்த வேலையில அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து தாரணிகிட்ட இந்த திருக்குறள் வந்து நீங்களும் படிச்சிருக்கீங்க. நீங்க எத்தனை திருக்குறள் பாடல்? ஒரு பாடல் தான் படிச்சிருக்கீங்களா? எப்படி இருந்தது அந்த அந்த பாடல் வந்து அவர் கூப்பிட்டு உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். கண்டிப்பா ஸ்டூடியோலாம் போயிருப்பீங்க. முதல் வாட்டி படிக்கிறது எப்படி இருந்துச்சு? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்ல, என்னன்னா ரொம்ப ஈஸியா சுலபமா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு ரெக்கார்டிங் பாடி அனுபவம் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல பாடும்போது அவங்க அங்கேருந்து நமக்கு கைட் பண்ணி இந்த மாதிரி தேவைப்படுது, இப்படி இந்த இடத்துல மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம். இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கரெக்டா வந்தது. சரி, இந்த குழுவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க 3 பேரும்? கண்டிப்பா டீலக்ஸ் அவென்யூ மற்றும் டெஸ்லி இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றி நம்ம சொல்லணும். ஏன்னா இதை எடுத்து நடத்தணும், இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரையும் கேதர் பண்ணி 18 பேரா இருந்தாலும் எல்லா மாநிலத்திலயும் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்த்து ஒரு இடத்துல செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பாக்குறதுக்கு சுலபமா இருக்கலாம், நம்ம வெளியிலேருந்து பாக்குறோம், அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம உண்மையிலுமே அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்க 3 பேருக்கும். நன்றி. டீலக்ஸ் சார்பாக வெற்றி நடை போடுங்கள். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. வணக்கம். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. பட் இவர் மலேசியால தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் தீபன் சக்கரவர்த்தி சார் வந்து இன்றைக்கு ஒரு பாடகர் இந்த நிகழ்ச்சி வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியில இந்த திருக்குறள் 1330 திருக்குறள்ல அவரும் வந்து ஒரு பாடல் படிச்சிருக்காரு. அவர்கிட்ட என்ன படிச்சிருக்காங்கன்னு. வணக்கம் ஐயா.
வணக்கம். வணக்கம். உங்க பாடல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா 1980ல நிறைய பாடல் படிச்சு இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரசிச்சு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் இன்றைக்கு வந்து நிகழ்ச்சி நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சி நீங்களும் ஒரு பாட்டு படிச்சிருக்கீங்க. அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அன்பு குழந்தைகள் லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்ஷினி, அவங்களுடைய தகப்பனார், அவருடைய தாயார் எல்லாருமே அவங்களே நல்லா என் பழக்கம். இப்போ பிள்ளைகள் சிறு வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு இசை நாட்டம் என்பது வந்து அவர்களுக்கு இயற்கையாகவே இருந்தவர்கள். அதனால அடுத்தது அவங்க திருக்குறளை அதை சூஸ் பண்ணி அதை எடுத்து குறளிசை காவியம் அற்புதமாக அதை செய்யணும்னு அவங்களுக்கு தோணுனது வந்து ஒரு பெரிய விஷயம். திருக்குறளுடைய கீழத்தில் அது ஒரு இன்னொரு உயரத்தை பதிச்சிருக்காங்க. அதில் நானும் கலந்துட்டு இருக்கேன்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்கள் இன்னும் தொடர்ந்து பல விஷயங்களை செய்யணும். சென்னையில் இன்னும் என்னை போன்ற பாடகர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. மேடம் சுமதி நம்ம கூட இருக்காங்க. ஜேமாரோ ஒட்டரோட ஃபவுண்டர். அப்புறம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷ் அவங்களோட நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. அதோட பிரசிடென்ட்டாக நம்ம போயிருந்தோம். ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹாய் மிஸ்டர் பிரபா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஓகே, என் பேர் சுமதி. நான் வந்து GMRO வாட்டர், அது வந்து ஒரு தண்ணி கம்பெனி. அதோடையும் அண்ட் இப்போ இன்னொரு கம்பெனி, அதாவது சுக்மா ஷோகேஸ், நம்மளோட கிரீஷோட கான்சர்ட் நெகிரிச மிலான்ல முத நம்ம இந்தியன் கான்சர்ட் ஒன்று அவுட்டோர் கான்சர்ட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ மிஸ்டர் பிரபா வந்து நம்மளோட மீடியாவோட ஹேட்டர். ஆனா கொஞ்சம் எனக்கு நிறைய பேர் வந்துட்டோன்னே மேடம் வந்து நான் வேற இதுல பார்த்தேன். திடீர்னு எங்க இருக்கிறப்ப டக்குன்னு வரல எனக்கு. இருந்தாலும் சுமதி அவர்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னாங்க அந்த மினரல் வாட்டர்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நிகழ்ச்சி வந்து கிரீஷோட வந்து நடக்கும்போது 1330 திருக்குறளோட நிகழ்ச்சி இன்னைக்கு வந்திருக்கீங்க. இது 7வது வந்து விஷயம் நடக்க போகுது. அதோட லான்ச்சிங் ஒன்று. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, முதலா நம்ம திலா லக்ஷ்மன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த மாரி ஒரு குரலிசை காவியத்தை வந்து நம்ம ஊர்ல மலேசியால லான்ச் பண்றதுக்கு அவங்க தலைமை பொறுப்பு எடுத்திருக்காங்க. அதுல நான் ஒரு பங்கா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சூப்பர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 பேர் இன்னைக்கு வந்து கலந்துக்க போறாங்க. 18 பேர் வந்து மலேசியால பாட்டு படிச்சு கலந்துக்க போறாங்க. ஆனா உள்ளுக்கு என்ன நடக்குமோ தெரியல. என்ன இருக்கும், என்ன எதிர்பார்ப்போட வந்துருக்கீங்க? ஓகே, நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாரி நிகழ்ச்சி நடக்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். என்னது ஃபர்ஸ்ட் டைம் இது. ஆமா. என்ன திருக்குறள் சம்பந்தப்பட்டது. ஆமா, திருக்குறள் சம்பந்தப்பட்டது. எனக்கு இந்த மாரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இன்ஃபேக்ட் மோடிஜியோட இன்னைக்கு வெல்கம், அவரோட வெல்கம் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு இங்க வந்துட்டேன் நேரா. நான் முதல்ல கேட்கலாம் நினைச்சேன், ஏன் அங்க நீங்க போல அப்படின்னு. அங்க போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்க போனா அதுக்கப்புறம் வெளியாக முடியாது. சரி மேம். ஸோ இந்த குழுவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஐ திங்க் வி ஹேவ் அ பெஸ்ட் டெலிகேட்ஸ் ஃப்ரம் இந்தியா, எஸ்பெஷலி லீடியன். அவரை வந்து சின்ன வயசுல AR ரஹ்மான் சார் கூட பியானோ வாசிப்பாரு. அந்த மாரி நான் பார்த்துருக்கேன் டிவியில. இன்னைக்கு நான் அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். உங்களோட நிகழ்ச்சி வெற்றி பெற மலேசிய கலை உலகம் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. MKU மிஸ்டர் பிரபா. திலா லட்சுமனுக்கு வாழ்த்துக்கள். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்மி இருக்கிறாங்க. ஸோ அவங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை சந்தித்துல ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருக்குறள் 1300 திருக்குறளோட 7வது வெர்ஷன் லான்ச்சிங் நீங்க வந்திருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லணும்னு நிறைய பேசலாம். இப்ப வந்து சமயம் இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு. எனக்கு லீடியன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன குழந்தையில இருந்து தெரியும். அவரு ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தாரு. அப்புறம் இன்னும் நானும் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு என்ன பெருமைனாக்கா, இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இதை எப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப அவரோட பாடல் நிகழ்ச்சிலாம் ரொம்ப பாத்துருக்கீங்க. அவரோட டிராவல் பண்ணிருக்கீங்க. எங்க போனாலும் எப்படியாவது போய் உட்காந்துருவேன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அவர் கூட பயணிச்சப்ப. அவரு ஒரு நினைக்கிறேன் ஒரு 3 வயசு இருக்கும் போது அவரு கேரளா ஏர்போர்ட்ல இருந்து ஏத்திட்டு நான் பத்து கேஃப்க்கு போய்கிட்டு இருக்கிறோம் காடியில. அவங்க அக்கா அமிர்தவல்லி பாடினாங்க. சொன்னாம ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு. அவளை பொறுத்து சின்ன பிள்ளைதான் இருக்கும். அவ ஒரு பாட்டு பாடினா. அந்த பாட்டு பாடின உடனே இவருக்கு உடனே ஒரு ரோஷம் மாதிரி வந்துட்டு என் பெண்ணுக்கு மடியில உட்காந்துருக்காரு. அவர் பாடினாரு, தொடங்கி பாடினாரு. அந்த வயசுல
அப்பயே நான் சொன்னேன், சதீஷ் இது வந்து பெரிய இன்னும் ஆள் அவர். அது சொன்னிச்சு, ஆமாக்கா நான் எதுலயாவது அவனை போட்டுருணும், இல்லைன்னா போட்டி போட்டுக்கிட்டே இருப்பான் அக்கா கூட அப்படின்னுட்டு. ஆமா அது ஆமா ஒரு சுவாரஸ்யமானது. அந்த டேப் என் கையில இன்னும் இருக்கு, வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறோம் நாங்க. சூப்பர்மா. இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சி பத்தி சொன்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா, எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்க, ஆஸ்திரேலியா, யூகே அப்படின்னு போயிட்டு வந்துட்டாங்க. மலேசியாவில் நடக்கும் போது நான் இருக்கிறேனே அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. சூப்பர் சூப்பர்மா சூப்பர். இல்லைன்னா வாழ்த்துக்கள். நான் எங்கேயாவது பறந்துட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ரொம்ப பாத்தீங்கன்னா சின்ன சந்தோஷம். வயசுல அவருக்கு டிராவல் பண்ணி நினைக்கும் போது ரொம்ப ஆ, உங்களுக்கு நீங்க கொடுத்து வச்சு பிள்ளைங்க கொடுத்து வச்சிருக்காங்க இல்ல கூட. இல்ல 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 நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே கொண்ட ஒரு பெரிய மேதையை சந்திக்கிறதுக்கு இன்னும் சரிம்மா. அந்த வயசுல. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா. ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்து. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி. இது நிகழ்ச்சி நல்லா நடக்கணும். ரொம்ப சூப்பர்மா. நன்றி. திலக், பிரஷ்னா, கோமலா நம்ம கூட இருக்காங்க. இந்த திருக்குறள் பாடல்ல இந்த 3 பேரும் இந்த பாடல படிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க பார்ப்போம். சார் உங்களை பத்தி சிறிய அறிமுகம். நான் வந்து ரெகுலராக பேண்ட் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐவ் பின் பெர்ஃபார்மிங் இன் மலேசியா குவைட் ரெகுலர்லி. அண்ட் அதுக்கு முந்தி வந்து ஐவ் பின் சிங்கிங் தேவாரம் இன் காம்படிஷன்ஸ் இன் மலாக்கா எஸ்பெஷலி. அண்ட் இந்த திருக்குறள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ். ஸோ என்னோட சிஸ்டரும் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து தே ஷேர்ட் திஸ் போஸ்ட் சேயிங் தட் சிங்கர்ஸ் தேடுறாங்க ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ ஒரு லைக் ஆடிஷன் டேப் they asked to send. ஸோ நான் ஷேர் பண்ணேன். அண்ட் தென் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். எனக்கு கால் பண்ணாங்க. அண்ட் தென் வி were on a Zoom call. And then they shared the information. And then booked a recording studio. And then did the whole recording. So experience வந்து சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா விஷயம் ரெக்கார்டிங் பற்றி they shared. And then so I made corrections. And then I completed the recording. சூப்பர் So சார். it was வாழ்த்துக்கள். very nice. Thank you. திலக், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா நீங்க பண்ண வேணும். பாத்தீங்கன்னா நீங்க இருந்தாலும் பேண்ட்ல இருந்தாலும் இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி திருக்குறள் பாட்டு படிக்கிறது. நான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி அந்த அனுபவம் தான் சொல்றீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரஷ்னா சிவகுரு. நான் ஒரு ஓதுவார். கோட்டுமலை, தேவஸ்தானம், பத்து கேவ்ஸ், அதுக்கப்புறம் ஜெகநாத் டெம்பிள் பேரால இருக்கு. அதுக்கப்புறம் நீலாயிலையும் கொஞ்சம் முருகர் டெம்பிள், அம்பாள் டெம்பிள்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்கேன், விச் இஸ் சின்ஸ் ஐ வாஸ் 4. அண்ட் கர்நாடிக் மியூசிக்கும் நான் முறைப்படி கற்றுட்ருக்கேன். அண்ட் திருப்புகழுக்கும் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஓதுவார்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் இன்னும் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கேன். இந்த இந்த திருக்குறள் ஆடிஷன் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் அப்பா தான் வந்து வந்து என்கிட்ட சொன்னார். ஆனால் அவர் வந்து என்கிட்ட சொல்லலை தட் என்னோட ஆடியோஸ்லாம் அவர் அனுப்ப போகிறாரு அப்படின்னு. இட் வாஸ் அ ரேண்டம் டே தட் ஐ காட் டெக்ஸ்ட் சேயிங் தட் ஐ வாஸ் செலக்டட். அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் I still remember when I was 10 or 11, I actually saw Lydian Anna performing Moonlight Sonata blindfolded, and that really inspired me because as a pianist, it's rare to see someone go out and actually outperform themselves. So he has always been my mentor when it comes to piano. So I took this as my opportunity, and my parents, they took the effort to actually bring me to India on 3rd of January 2024. நாங்கள் இந்தியாவிலே லீடியன் அண்ணா கூடயும் அமிர்தவர்ஷினி அக்கா கூடயும் நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணோம். அண்ட் அவங்க ஃபேமிலி எங்களுக்கு வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க, எஸ்பெஷலி சதீஷ் அங்கிள் அண்ட் ஆன்டி as well. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வயசுல நீங்க ஓதுவாரா இருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. சின்ன வயசுலேருந்து சொன்னீங்க. உங்க வயசு எத்தனை இருக்கும்? இப்போ 18 வயசு. 18 வயசு. ஆனால் சின்ன பார்த்தீங்கன்னா நிறையா கோயில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மலேசிய இந்து சங்கம் சார்பாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் தொடர்ச்சியாக அந்த பயணத்தை வந்து சொல்லணும் போனால் ஓதுவார்னு சொன்னது அதையும் நீங்கள் போக வேண்டும்னு கேட்குறேன். என்கிட்ட ஓதுவார்கிட்டே தான் நிறைய விஷயம் நம்ம நிறைய பிள்ளைங்க பாட்டு படிக்கிறது அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது கோமலா என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். வணக்கம் கோமலா, சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் கோமலா. நான் ஒரு ஃப்ரீலான்ஸிங்கர். லைக் பர்த்டே பார்ட்டிஸ், வெட்டிங்ஸ்லாம் பாடுவேன், சம்டைம்ஸ் பேண்ட்ஸ் கூட பாடுவேன். அண்ட் நான் ஒரு ஃபியூ சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் வித் ஜெகதீஷ் கம்போசர் as well. அவர் கூட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 8 இயர்ஸ்லேருந்து சங்கீதம் படிக்கிறேன். நான் 18. வேறு லெவல் என்ன? ஸோ ஒரு 9-10 இயர்ஸ் சங்கீதம் படிக்கிறேன். தென் பஜன்ஸும் போவோம். இந்த மாதிரி லைட் மியூசிக் அதுலேயும் வந்து அம்மா வந்து ஸ்லோலி போட ஆரம்பித்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு ஆக்சுவலி இது நடக்குதுன்னு தெரியாது. நான் ஒரு நாள் சில்லாக இருந்தப்போ அம்மா திடீர்னு ஓகே இன்னைக்கு லைக் இந்த நாள் ரெக்கார்டிங் இருக்குது போகணுன்னு சொன்னாங்க. லைக்
ரெக்கார்டிங்க அது திருக்குறள். சொல்லி அம்மா சொல்லி அவங்க ப்ரூஃப் பண்ணி எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே சொன்னாங்க. ஸோ அண்ட் தென் ரெஃபரன்ஸ் ஆடியோலாம் கிடைச்சி பாடி இங்கே தான் சைபர்ல ஜெகதீஷ் அண்ணா கூட தான் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அமிர்தவர்ஷினி அக்கா வந்து ஜூம் மீட்டிங்கில் கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க. ஸோ அண்ட் தென் வி ஹேட் அ சக்ஸஸ்ஃபுல் ரெக்கார்டிங் செஷன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் எங்களுக்கு அவங்க கண்டினியூஸ்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ரிலீஸ் நடக்கும் இல்லை ஏதாச்சும் எக்ஸ்டென்ஷன் இருக்கா அந்த மாதிரி. ஸோ தே வர் வெரி வெல்கமிங். அண்ட் அமிர்தவர்ஷினி அக்கா அண்ட் லிடியன் அண்ணாஸ் அம்மா இஸ் வெரி 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 நைஸ். ஸோ ஷி ரியலி ஹெல்ப்ட் அஸ் த்ரூ திஸ் ப்ராசஸ். கங்க்ராச்சுலேஷன். வாழ்த்து உங்கள் 3 பேருக்கும். சினிமா பாடல் படிச்சிருப்பீங்க, திருக்குறள் திருமுறை பாடல் எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் இந்த திருக்குறள் பாடல் படிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நல்லபடியாக போகணுன்றது திலாக்ஸ் சார்பாகவும் மலேசியா கலை உலகம் சார்பாகவும் உங்கள் 3 பேருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வணக்கம். தமிழ்நாட்டிலேருந்து மிஸ்டர் கருணாநிதி வந்திருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், பாடகர், பாடல் ஆசிரியர், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ஸோ அவர் வந்து இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம வந்து கேட்போம், என்ன சொல்கிறாரு பார்ப்போம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நன்றி, வணக்கம். உங்களோட இந்த பெரிய ஒரு வெற்றி விழாவில் நான் வந்து நிற்கிறதே பெரிய பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு புனிதமான ஒரு நிகழ்ச்சி, பூந்தமிழ் மகிழக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி. இது தமிழ் இன உணர்வோன உணர்ச்சி, இது இளைஞர்களுடைய மிகப்பெரிய மலர்ச்சி என்று சொல்லி இந்த அழகிய ஓவியம், அற்புத தேன்லயம், இந்த குரலிசை காவியம் பூமியே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி என்னுடைய நண்பர் சங்கீதத்தின் இன்னொரு வடிவம் சதீஷ் வர்சன் அவர்களும், என் தங்கச்சி அன்புவாணி அறிவுவாணி ஜான்சி அவங்களுடைய 2 பேருமே படைத்த 2 பெரும் படைப்பு. கதிர் ஒன்று, நிலா ஒன்று. என் மருமகள் அமிர்தவர்ஷினி நிலா, கதிரவன் சுயம்பாக வந்த சூரியன். மாப்பிள்ளை லிடியன் நாதஸ்வரம் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். இந்த குரலிசை காவியத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அதை சுருக்கமாக சொல்ல போனா, குரட்பாக்களுக்கு வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று குரட்பாக்களுக்கு இசைப்பாடல்கள் படைச்சிருக்கலாம். ஆனால் அந்த குரட்பாக்களுக்கு எல்லாமே அதனுடைய அர்த்தங்களுக்கெல்லாம் அற்புதமாக இசை வடித்தது தான் என்னுடைய சிறப்பு. இன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய பாடகர்கள் 1000 யானைகளை வென்றவனுக்கு வகுப்பது பரணி என்று சொல்கிறார்கள். 1000 பாடகர்களை பாட வைத்தார் அன்பு திருமகள் அமிர்தவர்ஷினி, கலைமகள், என் மருமகள். 1000 பாடகர்களை பாட வைப்பது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய வெற்றி. அதற்கு மேல் 35 இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவர் தான் உலக புகழ் நாயகன் லிடியன் நாதஸ்வரம். அதற்கு மேல் என்னவென்றால், பல்வேறு ஜேர்னல்ஸ், கர்நாடக சங்கீதம், பாப் இசை பாடல்கள், ஃபோக்லர், நிறைய சொல்லக்கூடிய அத்தனை ராப், அத்தனை வடிவங்களையும் மொத்தமாய் கொண்டு வந்ததுதான் இந்த குரலிசை காவியம். இந்த குரலிசை காவியத்தினுடைய இன்னொரு மகத்துவமான சிறப்பு என்னவென்றால், மல்டி லாங்குவேஜஸ் சிங்கர்ஸ் பாடியிருக்கிறாங்க. அதை விட என்னன்னா, இது ஒரு குரட்பாவை மட்டுமல்ல, குரட்பாவின் அர்த்தத்தையும் பாடல்களாக்கி அந்த அர்த்தத்திற்கு கீழே ஆங்கில மொழிபெயர்ப்பும் தந்து அழகாக எளிமையாக உலகெங்கும் இருக்கக்கூடிய பாடகர்கள் மட்டுமல்லாமல் புகழ் கொடி நாட்டக்கூடிய பாடகர்களையும் பாட வைத்து சேகரித்து வைத்த இந்த இது இன்னும் ஒரு படைப்பு 100 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டு இருக்கும். இந்த படைப்பு மட்டும் யுகங்கள் கடந்து வாழக்கூடிய ஒரு வடிவத்தை பெற்றிருக்கின்றன இந்த பாடல்கள். திருக்குறளுக்கு உலகமெங்குமே உங்களுக்கே தெரியும், போப்பினை மயக்கிய யாப்பினில் போய் தீதம் பொதிந்தவருக்கே தெரியும், செந்தமிழின் அழகு சிறப்புகள் பல புரியும். இந்த குரலிசை காவியம் உலகத்தையே நெறிப்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை 2 குழந்தைகள்
அதாவது 2 வயதிலேயே இசைக்கருவிகளை இசைக்க தொடங்கிய ஒரு அதிசய பிறவிதான் லிடியன் நாதஸ்வரம். 2 வயசு. சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவர்கள் அந்த இசைக்கருவிகளை இசைக்க ஆரம்பித்து 1330 குரலுக்குமே உலக நாடெங்குமே இன்று அரங்கேற்று விழா நடத்துகிறார்கள். இது தமிழினுடைய வெற்றி விழா. நலிவுற்ற நிலை மாறி, இந்த மொழியின் நலிவுற்ற நிலை மாறி நலம் பெற்று வளம் பெற்று பொலிவுற்று புகழ் பெற்று சிறக்கட்டும், எல்லோரும் இன்னும் வாழ்த்தட்டும். பேராசிரியர், பாடலாசிரியர், முனைவர் சொர்க்கோ இரா கருணாநிதி வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். அற்புதமா சொல்லியிருந்தாரு, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் சொல்ல ஒரு வாக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த கவிஞர் ஸ்டைல் அவர் சொல்றப்ப எனக்கே பிரமிச்சு போயிடுச்சு. ஒரு அழகா பொறுமையா அவங்கள பத்தி சொல்றது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிச்சு சந்தோஷமா பார்ப்போம். நன்றி.